ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து மைக்ரோபயாலஜியோட என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கு இன்வால்மெண்ட் ஆச்சு, ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரம் வந்து மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுலேருந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால என்னென்ன நோய் வந்துச்சு, இல்லை இப்போ இருக்கிற மாலிகுலர்ஸ் அதாவது பிசிஎஸ் யூஸ் பண்ணி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜிக்குள்ளே வரலாம். பட் நம்ம வந்து படிக்கும்போது என்ன படிப்போம்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிச்சிச்சு அங்கே இருந்தோம், அது வந்து என்னென்ன மாதிரியான தியரிஸ் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன தியரிஸ் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க, அது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு இன்வென்ஷனுக்கு வந்து லீட் பண்ணிச்சு. ஸோ அது இல்லாமல் தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வந்து மைக்ரோபயாலஜியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் மைக்ரோபயாலஜி? மைக்ரோபயாலஜி. ஸோ மைக்ரோனா என்ன? மைக்ரோ ஆர்கனிசம். பயாலஜினா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பயாலஜிக்கலி இருக்கிற விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறது. லாஜினா ஸ்டடி. ஸோ இப்போ இங்கே எதை பற்றி படிப்போம்னா மைக்ரோபயாலஜியில் நம்ம மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் பற்றி படிப்போம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் சொல்லும்போது என்னென்னா ஏர் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸாக இருக்கும். அந்த ஆர்கனிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நீக்கட் ஐயால் பார்க்க முடியாத சின்ன சின்ன இருக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கிறது தான் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸில் பார்த்தீங்கன்னா யூக்ரியட்ஸ் இருக்கலாம், ப்ரோக்ரியட்ஸ் இருக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கை, பாக்டீரியா, ஆல்கி, ஸோ இல்லை வைரஸ், இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே பற்றி படிக்கிற படிப்பு தான் மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பர்சன் வந்து அதில் ஸ்பெஷலைஸாக இருக்காங்க அந்த சப்ஜெக்டில் அப்படின்னா அதோட ஏரியா ஆஃப் மைக்ரோபயாலஜினா they are called as வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோபயாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் வந்து சில பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ பாக்டீரியா பற்றி படித்தாங்கன்னா அது வந்து பாக்டீரியாலஜி, இல்லை ஃபங்கஸ் பற்றி படித்தாங்கன்னா அது வந்து மைக்காலஜி, வைரஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக படித்தாங்கன்னா அது வந்து வைராலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து அதில் இருக்குது. இப்போது இந்த மைக்ரோபயாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி தான் படிக்க போகிறோம் கரெக்டாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டரும் ராபர்ட் கோச் வரலாம். ஏன்னா இவங்களோட டிஸ்கவரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜியில் ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறனால அவங்கள வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃப் வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்றது வந்து யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட், அவர் பேர் வந்து லூயிஸ் பாஸ்டர் தான். ஸோ 1822-95 வந்து அவரோட வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு. இதில் வந்து மைக்ரோப் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கொடுத்துரு வந்து செரிலாட். இதை தவிர்த்து ஆண்டனி வான் லீவென்ஹுக் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஒரு கன்சிடர்ஸ்டாக வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லூயிஸ் பாஸ்டர் வந்து ஃபாதர் ஆஃப் வந்து மாடர்ன் மைக்ரோபயாலஜி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒன் மைக்ரோபயாலஜி பற்றி படிக்க முடியும். அது ஏன் அப்படின்றத நம்ம பின்னாடிக்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை ரெண்டு பேர் பற்றி சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிலேயே ஒரு இது ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரோ அண்ட் கோலமெல்லா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்விசிபிள் பீயிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிசீஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு இன்விசிபிளாக இருக்கிற ஒரு பீயிங்ஸ் தான். அதை வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அனிமேலியா மைன்யூட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அனிமேலியா மைன்யூட்டாவை ஒரு பர்சனை ஹிண்டில் பண்ணாலும் எக்ஸஸ் பண்ணாலும் சம் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தியரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன் 1546 வந்து ஃப்ராகாஸ்டரியஸ் ஆஃப் வெரோனா அப்படின்ற வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு ஐடியா ஆஃப் கண்டாஜியம் வைவம், அதாவது அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் காஸ் ஆஃப் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி 1762லையும் வான் பெல்சிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு டிஸ்டிங்க் ஏஜென்ட்டாக வந்து டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுறது ஒரு இன்விசிபிள் திங்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு கரெக்டாக. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிஸ்கவரி ஏரா, இன்னொன்று வந்து டிரான்சிஷன் பீரியட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ஏஜ், அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் இன் மெடிசன் அண்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின் இன் சென்ச்சுரி 20th சென்ச்சுரி வந்து ஏர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ இந்த டிஸ்கவரி ஆஃப் ஏரால் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அந்த காலத்தில் என்னென்ன டிஸ்கவரிஸ் வந்துச்சு அதை பற்றி படிப்போம். இந்த கோல்டன் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து கரெக்டான மைக்ரோபயாலஜிக்கல் நிறைய இன்வென்ஷனுக்கு வந்து நிறைய இன்வென்ஷன் நடந்த விஷயமா இருக்கும். ஸோ இந்த டிஸ்கவரிக்கும் கோல்டனுக்கும் நிறையப்பட்ட பகுதி தான் டிரான்சிஷன் பீரியட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் ஏஜில் நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாங்க. அது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டோட மைக்ரோபயாலஜி ஃபீல்டாக இருந்துச்சு. that will be helpful for leading வந்து many discoveries in development in medicine, surgery, vaccine developmentக்கு ஈவன் இப்போ நம்ம molecular biology யூஸ் பண்ணி கூட அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி
ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம இயர்லேயே கூட நிறைய டிஸ்கவரிஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது மைக்ரோபயாலஜியில். ஸோ நம்ம இப்போ இனி இல்லை இந்த 6 கேட்டகரிஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவரி ஏராவில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். ஸோ ஹூக் வந்து நமக்கு தெரிஞ்ச அவர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தில் படிச்சிருப்போம். இங்கே நம்ம செல் பயாலஜிலையும் கேள்விப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். ஸோ இந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் தான். ஸோ அவர் வந்து லென்சஸ் வந்து எக்ஸாமின் பண்ணியிருப்பார்னு வச்சுக்கோங்க. அந்த லென்சஸை யூஸ் பண்ணி அவர் என்ன எக்ஸாமின் பண்ணார்னா கார்க்கு, அதாவது நம்ம இந்த பாட்டிலுக்கெல்லாம் மூடுமா இல்லையா, அந்த கார்க் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அவர் ஒட்டி பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாருன்னா அது வந்து ஒரு பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி எப்படி சொல்லணும்னா ஒரு ஹனிகோம் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் நிற்கவே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸோ ரூம்ஸ் மாதிரி இருக்குது, குட்டி குட்டி பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அதை தான் வந்து அவர் செல்ஸ் அப்படின்னு வந்து நேம் பண்ணுறாரு. அந்த டேர்ம் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்த அவர் வந்து ஒரு புக்காகவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது பேர் வந்து மைக்ரோகிராஃபி அப்படின்றது தான். எப்போனா 1665 இதான் அந்த புக்கோட ஒரு ஃபோட்டோ, அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். அதில் வந்து அவர் சொன்ன அந்த பாக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே அதோட பிக்சர்ஸ். ஸோ இவர் தான் வந்து ஒரு செல் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எது மூலமானா எப்போ நம்ம கார்க்கை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் பற்றி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனி வேன் லீeuwenhoek. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் amateur பயாலஜிஸ்ட் தான். ஸோ இவர் வந்து மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதில் என்ன மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணால் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணால் டபுள் கான்வெக்ஸ், ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த லென்ஸ் வந்து 50 to 300 டைம்ஸ் வந்து மேக்னிஃபைங் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும். இது மூலமாக அவர் குட்டியாக இருக்கிற டைனி ஆர்கானிசம்ஸை வந்து அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அப்சர்வ் பண்ணி அவரை வந்து என்ன சொல்கிறாருன்னா அனிமேனிக்குல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைனி ஆர்கானிசம்ஸை அனிமேல்கியூல்ஸ், ஓகேவா. இந்த அனிமேனிக்குல்ஸை வந்து அவர் கண்டுபிடிச்சாராம். எப்போனா அந்த கான்வெக்ஸ் கிளாஸஸ் லென்ஸ் மூலமாக பார்க்கும்போது. இதை வந்து அவர் டிஸ்கிரைபும் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கண்டுபிடிப்பை வந்து அவர் ராயல் சொசைட்டி லெட்டர்ஸ் மூலமாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து அவர் என்ன மாதிரி கண்டுபிடிச்சார், என்ன பார்ட்டார் அப்படின்னு சொன்னார்னா பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஸ்பெர்ம் செல்ஸ், மசில்ஸ், பிளட் செல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் பார்ட்டில் டிஸ்கிரைபும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நமக்கு எவ்வளோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படி இருக்கிற லென்ஸ் மூலமாக ஆரம்பித்து வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனி லூவாக் தான். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளாக இருந்ததுனால அவர் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து யார் ஆண்டன் வான் லீeuwenhoek அப்படின்றா. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவர் தான் வந்து ஆண்டன் வான் லீeuwenhoek. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு ரெப்ளிகா ஆஃப் அந்த மைக்ரோஸ்கோப் தான் வந்து இந்த பிக்சரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லென்ஸ், இங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கான இருக்கும் ஃபெசமன். இந்த ஸ்க்ரூவில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அவர் பார்த்த விஷயங்களை அவர் வரைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பேட்டரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருந்த அவரோட ட்ராயிங்ஸ் தான் இது. அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஒரு டிஸ்கவரி ஏராலேருந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்துச்சு. வேறு பார்த்தீங்கன்னா தியரிஸ் வந்துச்சு. என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படின்றது தான். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னாலே திடீர்னு நம்ம ஏதோ ஒரு விஷயம் தன்னிச்சையாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த டைமில் அரிஸ்டாட்டில் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா இந்த ஆர்கனிசம்ஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம்னா என்ன மாதிரினா ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கர்ஸ்னால் இந்த மாதிரி புழுவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளைஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே ஸ்பான்டேனியஸாக வந்து அப்பியர் ஆகும். இருந்ததுன்னா ஃப்ரம் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்தை வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைஃப் வந்து நான் லிவிங் மேட்டர்லேருந்து ஸ்பான்டேனியஸாக வந்து எமர்ஜ் ஆகி வருது, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேகட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேக்லேருந்து மைஸாக இருக்கலாம், சீஸ் அது மாதிரி இருக்கிற விஷயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புளும் பிலீவ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேன் ஹெல்மோட் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இந்த தியரியை பிலீவ் பண்ணார். அவர் பிலீவ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா கிரைன்ஸ் இருக்குள்ளே வச்சுருக்க ரேக் சாக்கு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது அங்கேருந்து வந்து ரேட் வரும் ஸ்பான்டேனியஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைஸ் வரும் ஸ்பான்டேனியஸாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிலீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரி தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எல்லாரையும் நம்பப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தியரியை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக
ஒரு ஃப்ரான்சிஸ்கோ ரெடி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபிசிஷியன் அவர். ஸோ அவர் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ்பெரிமெண்ட்டை. அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாருன்னா, இவங்க சொல்கிற மாதிரி ஒரு டிகேயிங் மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்கே டிகேயிங் மீட் எடுத்துக்கிறாரு. ஸோ அதை வச்சுட்டு மேகட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை அப்படின்றத வந்து அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் கண்டக்ட் பண்ணது எப்படி கண்டக்ட் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 ஜார்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி யூஎஸ் டெக்கன் வந்து 6 ஜார்ஸ். ஓகே, ரெண்டு ஜார் எல்லாத்துலேயும் எடுத்துப்பாங்க. அதில் ஒரு மீட் பீஸ் வந்து வச்சாங்க. இந்த மீட் பீஸில் எப்படி வச்சாருன்னா, எல்லாத்துலேயுமே மீட் பீஸ் வச்சுட்டு ஒரு ஜாரை ஓப்பன் ஆகும், ஒரு ஜாரை கார்க் வச்சு மூடியும், இன்னொரு ஜாரை வந்து நெட்டு மாதிரி போட்டு முடியும் வச்சுட்டு கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது வாட் ஹேப்பன்னா, இந்த ஓப்பன் பண்ணி வச்சிருந்த கண்டெய்னர்ஸ் பண்ணால் புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அது பேர் மேகட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மற்ற ரெண்டுத்துலேயுமே வந்து மேகட்ஸ் வந்து வரல. இது மூலமாக அவர் என்ன ப்ரூவ் பண்ணார்னா, நீங்கள் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் வந்து இல்லை, ஏன்னா ஸ்பான்டேனியஸாக இருந்தால் 3த்துலேயுமே வந்து மேகட்ஸ் அப்பியர் ஆகிருக்கணும். ஸோ இந்த கார்க் வந்து அது பிளாக் பண்ணுது. எதுனா மேகட்ஸ் வந்து உள்ளே போய் வளரணுன்னா அதுக்கு தேவையான ஃப்ளைஸ் போயிட்டு அந்த முட்டையை வந்து லே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த நெட் இருக்குல்லையே அது மேலே வந்து மேகட்ஸ் வந்து இருந்துச்சு. அப்போ அங்கே தான் வந்து ஃப்ளைஸ் வந்து முட்டையிட லே பண்ணிவிட்டு அது வந்து புழுவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸாக இது நடக்கலை, அப்புறம் ஆல்ரெடி எக்ஸிட்டே ஆகிருக்கிற ப்ரீ எக்ஸிட்டிங்காக இருக்கிற லைஃப்பில் இருந்தால் இன்னொரு லைஃப் ஃபார்ம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸ் தியரியில் அவர் சொன்ன விஷயத்த இவர் மறுத்தார். இதே மாதிரி அடுத்த ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் தியரியை வந்து மறுக்கிறார். அதுக்கு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பியர் ஆண்டனி மைக்கேலே. இவர் வந்து மைக்காலஜியில் வந்து ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எப்படி மறுத்தாருன்னா, நம்ம நார்மலாக சொல்லிட்டு அந்த ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, ஃபங்கஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலம் ரீப்ரொடக்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினார் எவிடன்ஸ் மூலமாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இவர் வந்து கல்ச்சர் பண்ணார் ஃபங்கஸை வந்து ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து. ஸோ அது மூலமாக வந்து ஹி ஆல்சோ வந்து டினைட் வந்து ஸ்பான்டேனியஸ் தியரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இஸ் வந்து அந்த ஸ்பான்டேனியஸ் தியரியை தவிர்த்து வேறு என்ன அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காரு தவிர்த்து, இவர் வந்து சிஸ்டமிக் கிளாசிஃபிகேஷன்லையும் இன்வால்வ் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து 1900 ஸ்பீஷிஸ் கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட மேஜர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நோவா பிளானட்ரம் ஜெனிரா ஜெக்ஸ்டா டூரோஃபோர்டி மென்டரம் டிஸ்போர்சிட்டா அப்படின்ற ஒரு புக்லேயும் அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு டீட்டெயில்டாக இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட ரூட்ஸ் ஆன் ஃபங்கஸ் மூலமாக. ஸோ இவர் தான் அந்த பியர் ஆண்டனி மைக்கேலே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான் நீடம். ஜான் நீடம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சப்போர்ட்டர் ஆஃப் த ஸ்பான்டேனியஸ் தியரி. அதாவது நம்ம ஸ்பான்டேனியஸ் தியரி அப்படின்றது வந்து அரிஸ்டாட்டில் வந்து சொன்னார் இல்லையா. ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஏன்னா ஒரு சயின்டிஸ்டோட ஃபாலோவர்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா. எல்லாருமே எல்லா தியரியும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் வந்து ஒரு சப்போர்ட்டர். ஸோ ஹீ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவரும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ரெடி ஃப்ரான்சிஸ்கோ ரெடி வந்து எடுத்தாரோ அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு, இன்னொரு ஃப்ளாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. 2 ஃப்ளாஸ்க்லையுமே என்ன எடுத்துக்கிறோன்னா மட்டன் ப்ரோட் எடுத்துகிட்டு அதை வந்து பாயில் பண்ணுறாரு. ஸோ பாயில் பண்ணிவிட்டு இதில் என்ன அப்சர்வ் பண்ணனா, ஆஃப்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து ஈவன் இவர் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது, வளர்ந்துச்சு, ஒரு க்ளவுடியாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தே வருது, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தே வருது இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனை வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சப்போர்ட்டாக பண்ணாரு தவிர்த்து திருப்பி அவர் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாசரோ ஸ்பெலன்சனி. ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆஸ் வந்து முன்னாடி பண்ணவர் மாதிரி தான். பட் ஆனால் இவர் நீடன் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து ரிவ்யூஸ் பண்ணார். அதாவது இந்த ஸ்பான்டேனியஸ் தியரி தான் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணார் அப்படின்னா, இவரும் அதே மாதிரி 2 ப்ராட் எடுத்துக்கிறாரு, ஒரு ஃப்ளாஸ்க்லேயும் இன்னொரு ஃப்ளாஸ்க்லேயும். அதே மாதிரி ரெண்டுத்தையுமே ஹீட் பண்ணுறாரு. ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஃப்ளாஸ்க்கு ஓப்பன் பண்ணியும் இன்னொரு ஃப்ளாஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. அதில் க்ளோஸ் பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா எந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் வளரல, பட் ஓப்பன் பண்ணி வச்சதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வளர்ந்துச்சு. ஸோ இதன் மூலமாக சொல்கிறாரு, இதில் அவர் வந்து ஸ்பான்டேனியஸாக எதுவும் வரல, ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணி வைக்காமல் இருந்ததில் தான் வந்து வளர்ந்துருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சதில் வரல. ஸோ அப்போ வெளியே இருந்து எந்த விட உள்ளே நுழையல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் டிஸ்ப்ரூவ்டு. ஸோ இப்போ ஏர் எக்ஸ்போஷரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறான். அந்த மாதிரி ஏர் எக்ஸ்போஷர் ஆனால் தான் வந்து அதில் வந்து க்ரோத் நடக்குது அப்படின்னு சொன்னார். பட் இந்த ஏர் எக்ஸ்போஷர் சொல்லும்போது சில சயின்டிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்
பாபிஸ்டே லேண்ட்மார்க் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் லைஃப். ஸோ அதே இவங்க கட் டவுன் பண்ணும்போது அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து ஆர்குமெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவர் இன்வால்வ்மெண்ட் பண்ணாதது ஒரு மைனஸ் பாயிண்டடாக இருக்குது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற ஒரு ஆள் பாட்டி யாருன்னா நிக்கோலஸ் அப்பாட். நிக்கோலஸ் அப்பாட் வந்து எப்படி அவர் சொன்னார் இல்லையா, ஹீட் பண்ணார் இல்லையா, முன்னாடி ஸ்பெலன்சியூவாக இருக்குது அவர், அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறாரு. என்னத்தை ஹீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, இவர் வந்து ஒரு வைன் மேக்கராக இருந்தார். ஸோ அப்போ வந்து சூப்பு லிக்விட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி பாட்டிலில் ஹீட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சார். அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கும் கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருப்பாங்க இல்லையா, மூடி வச்சிருப்ப இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மூடி வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அது காரணம் முன்னாடியே வந்து அதை ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஹீட் பண்ணி அதில் இருக்கிற மைக்ரோஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மைக்ரோஆர்கானிசம் வந்து ஸ்பாயிலேஜ் வந்து காஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால தான், ஏன்னா அதை கில் பண்ணியாச்சு. ஸோ அதனால நம்மளோட ஃபுட் வந்து லாங் பீரியடுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஒர்க்கை அவர் த ஆர்ட் ஆஃப் ப்ரிசர்விங் அனிமல்ஸ் அண்ட் வெஜிடபிள் சப்ஸ்டன்சஸ் ஃபார் செவரல் இயர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரோட என்ன கண்டுபிடிச்சாரோ அந்த மெட்டாலஜி எல்லாமே. ஸோ அதனால இவரை ஃபாதர் ஆஃப் ஃபுட் சயின்ஸ்னு சொல்கிற காரணம் இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க தான். இதை தவிர்த்து 2 ஜெர்மன் ஸ்காலர்ஸ் ஸ்கியூல் அண்ட் டியூடர் ஸ்வாம். இந்த டியூடர் ஸ்வாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் செல் தியரியில். அதே மாதிரி ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்ம முன்னாடியே சொன்ன லாஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த ஹேர் வந்து போகிறனால ஸோ இந்த ஹேரையே அவங்க என்ன பண்ணால் ஸ்டெரைல் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் என்ன பண்ணாருன்னா, he was வந்து பாஸ்ட்டை வந்து ஹேர் த்ரூ வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இல்லை ஆல்கலைன் சொல்யூஷன் மூலமாக பாஸ் பண்ணி அதை ஸ்டெரிலைசேஷன் பண்ண பிறகு ப்ராட்டுக்கு அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து க்ரோத் வரல. ஸோ இவங்களும் வந்து ஃபர்தராக என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் தியரி வந்து கரெக்ட் இல்லை, ஃப்ரீ எக்ஸ்டீரிங் லைஃப்லன்ற வந்து மைக்ரோஆர்கானிசம் வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் தியோடர் ஸ்வானும் அவரும் வந்து இந்த ஏர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ராட்குள்ளே பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ் பண்ணுற இடத்த சுற்றி ஒரு ஹீட்டிங் காயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆகும். ஸோ அது ஹீட் பண்ண ஏர் தான் வந்து உள்ளே போகும்போது அது வந்து பண்ண மைக்ரோபியல் க்ரோத் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அங்கே வந்து ஏர் வந்து ஹீட் ஆகுது, ஸோ ஸ்டெரிலைசேஷன் நடக்குது, அதனால் உள்ளே வந்து போகாது. போகும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து எந்த ஒரு க்ரோத்தும் ஆகாது. ஸோ இவங்க வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறாங்க ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனை. ஸோ இந்த ஒரு தியரியிலன்றா அவர் செல் தியரியும் கொண்டு வராரு. ஏன்னா எல்லா விஷயமும் ஒரு செல்லேருந்து மீட்டப் ஆஃப் வருது, அதனால ஆல்ரெடி எக்ஸிட் ஆகிற ஒரு விஷயத்துலேருந்து இருக்கிற ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் வெளியே வரும், இன்னொரு செல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து செல் தியரின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் ஸ்கியூரர் அண்ட் தியோடர் வான் டச் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காட்டன் பிளாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த காட்டன் பிளாக் யூஸ் பண்ணுற மூலமாக வந்து என்னாங்கன்னா மைக்ரோபியல் உண்டை வந்து என்ட்ரு ஆகாது. இப்போ நம்ம வந்து மைக்ரோபயாலஜியில் வந்து காட்டன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு முக்கியமான காரணம்னா எந்த ஒரு ஆர்கனிசமும் காற்று வந்து ஃபில்டர் ஆகிட்டு உள்ளே போகும், அதுக்காக உள்ளே வந்து எதுவுமே என்ட்ரு ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு தொடக்க பாயிண்ட்டாக இருந்தவங்க இவங்க தான். ஸோ இவங்க எங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அந்த ஏர் வந்து ஃபுல்லாக என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, நியூட்ரியன் சொல்யூஷன் என்ட்ரு ஆக முன்னாடி ஒரு காட்டன் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அனுப்புனாங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது என்ன ஆச்சுன்னா மைக்ரோஆர்கானிசம் வந்து வளராமல் தடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் ஹிஸ்ட்ரியில். இதை தவிர்த்து டார்வின் பார்த்தீங்கன்னா 1959 அவரோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்ற புக்கில் வந்து அவரும் வந்து ஹியூமன் பாடி பற்றி அதில் நிறைய விஷயங்கள் நம்மள அந்த எவல்யூஷன் பற்றி சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்தையும் அவர் நம்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், he believed that dishes might be வந்து biological phenomenon தான், அது ஒரு biological phenomenon நடக்கும், ஒரு டிசீஸ் அப்படின்றது வந்து வர காரணமே தவிர்த்து எந்த ஒரு மேஜிக்காலே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ். ஏன்னா இது வரைக்கும் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் தியரியை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இருந்துச்சு, சில பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க. இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பான்டேனியஸ் தியரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு கரெக்டான மைக்ரோபயாலஜிக்கு வழிவகுக்க போகுது. அதனால் இது வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா லூயிஸ் பாஸ்டர். ஸோ லூயிஸ் பாஸ்டர் வந்து 1959 அவர் என்ன கண்டக்ட் பண்ணார்னா, இந்த ஃப்ரெஞ்ச் மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து
ஓகே, ஸ்பான்டேனியஸ் ஸ்டேட்டில் அவங்க முன்னாடி ஜென்ரேஷனில் பண்ணது எல்லாமே என்னென்னா ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து அதில் ப்ராட் போட்டு ஹீட் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளாஸ்க் எடுக்கிறாரு. அந்த ஃப்ளாஸ்க் வந்து என்னன்னா ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க். இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கில் என்ன ஆகும்னா அவர் வந்து ஹீட் பண்ணுறாரு அந்த ஃப்ளாஸ்க்கை. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிட்டு அவர் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கில் ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சோ எந்த ஒரு மைக்ரோனிசம் க்ரோத்தும் நடக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மைக்ரோஆர்கானிசம் வந்து த்ரூ ஹேர் மூலமாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலமாக உள்ளே என்ட்ரு ஆகுனா அது வந்து இந்த பெண்டில் வந்து செட்டில் ஆயிரும். அதனால உள்ளே வந்து போகாது. அன்டில் எப்போ வரைக்கும்னா நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அந்த மைக்ரோஆர்கானிசம் உள்ளே போய் என்ட்ரு ஆகிற வரைக்கும் எந்த ஒரு க்ரோத்தும் இருக்காது. ஸோ பாயில் பண்ணி கீப் இட் ஆஸ் சச் வச்சிங்கன்னா நோ க்ரோத். பட் இந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க்கை ஒரு டில்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு டேஸ் ஆஃப்டர் டேஸ் கழிச்சு க்ரோத் வந்து அக்கர் ஆச்சு. ஸோ அது மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த லூயிஸ் பாஸ்டரோட இந்த ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் இல்லாமல் டிஸ்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் தியரி மட்டும் இல்லாமல் அவரோட நிறைய டிஸ்கவரிஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் அவரை மாடர்ன் வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவர் வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. which produce and alcohol produce பண்ணோம் இல்லையா, ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன்ஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் வச்சா இது மூலமாக பை மீன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் நம்ம நார்மலாக வந்து பால் காய்ச்சோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும் எடுக்கணும்னா அதில் இருக்கிற மைக்ரோனிசம் கில் பண்ணுறக்காக அந்த ஒரு டெக்னிக் வந்து பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து அவர் 1862 கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது பர்டிகுலர் ஒரு மைல்டு ஹீட் ஒரு 145 ஃபாரன்ஹீட்ல வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து பாயில் பண்ணுற மூலமாக தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் காஸ் பண்ணுற அந்த ஆர்கனிசம் வந்து எலிமினேட் பண்ண முடியும் வித்தவுட் வந்து அஃபெக்டிங் த வந்து டேஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொப்போஸ் பண்ணார். அதுதான் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் தியரி ஆஃப் டிசீஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஸ்பான்டேனியஸ் தியரியை வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்க்ரைப் பண்ண போகிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் டிண்டால் வந்து என்ன பண்ணாருன்னா இவங்க சொல்கிற மாதிரி கடைசியாக லூயிஸ் பாஸ்டர் வந்து காட்டன் டில் பண்ணும்போது டஸ்ட்லன்னு உள்ளே போயிட்டு காஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ டஸ்ட்டே போகாத மாதிரியான ஒரு டஸ்ட் ப்ரூஃப் சேம்பரை ரெடி பண்ணி அதில் வந்து ப்ராட் வச்சுட்டு அவர் வந்து எக்ஸ்போஷர் பண்ணும்போது அங்கே வந்து மைக்ரோஆர்கானிசம்ஸே வரல. ஸோ அப்போ டஸ்ட் இருந்தால் தான் மைக்ரோஆர்கானிசம் வருது. ஸோ இல்லைன்னா ஸ்டெரைலாக இருக்குது அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பான்டேனியஸ் தியரி வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிண்டால் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை தவிர்த்து டிண்டலைசேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டிண்டலைசேஷன் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து பாயிலும் பண்ணுறாங்க, இல்லை இன்டர்மீடியட் ஹீட்டிங் அப்படின்னு நடக்கும். இல்லை இது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம வந்து எந்த இதை எக்ஸ்போஷர் அதாவது இதை வந்து நம்ம வந்து ஸ்டெரில் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு 100 டிகிரி வரைக்கும் நல்ல ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க ஒரு 20 to 40 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஓவர் நைட் இன்குபேஷன் 37 டிகிரியில் வச்சுட்டு அகைன் 2 நாள் கழிச்சு திருப்பி வந்து ஹீட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஸ்போர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த இன்குபேஷன் டைமில் வந்து அது ஜெர்மினேட் ஆகும். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பி ஹீட் பண்ணும்போது அந்த ஜெர்மினேட்டர்லாம் வந்து செத்து போயிடும். ஸோ அதனால கம்ப்ளீட்டாக வந்து பேக்டீரியல் ஸ்போர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனால் இந்த மெத்தட் வந்து ஆட்டோக்ளேவிங் அளவுக்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. ஸோ இதோட ஸ்பான்டேனியஸ் தியரியோட டிஸ்ப்ரூவ்லும் முடிஞ்சிருச்சு. ஓல்டு எனர்ஜியில் முக்கியமான விஷயங்களும் முடிஞ்சிருச்சு.